திருமந்திரம் முழுவதும் ஆண்டுக்கு ஒன்றாக திருவாவடுதுறையில் போதியின் கீழ் தவம் இருந்தவாறே திருமூலதேவநாயனார் அருளினார் என்பதனை அவரது திருவாக்கினாலேயே திருமந்திரத்தில் நாம் அறிகின்றோம். 79வது மந்திரம். சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன்துறை, சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில், சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே என்று அமைகின்றது. இந்த 3000 மந்திரங்களையும் திருமூலதேவநாயனார் ஆண்டுக்கு ஒன்றாக அருளினார். பின்னர் திருமந்திரம் முழுவதும் அவ்வாறு அருளிய பின் அப்பொழுது உலகத்திலே இருக்கின்ற பக்குவமுடையவர்களுக்கு இதனை மறுபடியும் அவர் உபதேசித்திருக்கின்றார் என்று கொள்வதற்கு இடம் இருக்கின்றது. எம்பிரான் மாணிக்கவாசக பெருமானார் தாம் தலங்கள் தோறும் சென்று திருவாசக திருப்பதிகங்களையெல்லாம் அருளுகின்றார். பின்னர் இறைவரே ஒரு அந்தணராக வந்து தாம் திருவாசகத்தை எழுதிக் கொள்கின்றேன், அதனை மறுபடியும் கூறுங்கள் என்று கூறிய பொழுது மாணிக்கவாசக பெருமானார் திருவாசகம் முழுவதையும் தன்னுடைய நினைவில் இருந்து பாகுபடுத்தி சொல்லி அருளினார் என்று நாம் அவருடைய திருப்புராணத்திலே பார்க்கின்றோம். எனவே பெரியோர்களெல்லாம் தாம் இறைவரின் பால் அருளிய திருப்பாட்டுக்களை உலகத்தவர்கள் கொண்டு வழிபட்டு உய்யும் பொருட்டு மறுபடியும் உலக மக்களுக்கு சொல்லி அருளுதல் என்பது சைவ மரபிலே நாம் காண்கின்றோம். திருநாவுக்கரசு பெருமான் கூட சமணர்கள் இட்ட சுண்ணாம்பு காலவாயினுள் இருந்து இறைவரை துதித்த திருப்பதிகம், கடலின் உள்ளே கல்லில் மிதந்து வந்த பொழுது அருளிய திருப்பதிகம், இவைகளையெல்லாம் அவர் பின்னர் இந்த உலகத்தவர்கள் தெளிந்து உய்யும்படி அவரே மறுபடியும் சொல்லி அருளியதால்தான் அந்த பதிகங்கள் எல்லாம் வெளிப்பட்டு இப்பொழுது நாம் போற்றிக் கொண்டு இருக்கின்றோம். இங்கே திருமூலதேவநாயனார் நந்தியம்பெருமானின் திருவருள் பெற்ற சிவ யோகியார். எனவே தம்முடைய பாட்டுக்கள் எல்லாம் ஞானாகாசத்தில் அவ்வப்பொழுது பதியப்பட்டுள்ளன, பதிய வைத்திருக்கின்றார். எனவே திருமந்திரம் முழுமை பெற்ற பின் அந்த ஞானாகாசத்திலிருந்து பதியப்பட்ட மந்திரங்கள் முழுவதையும் எடுத்து தம்முடைய சீடர்களுக்கும் பக்குவம் உடையவர்களுக்கும் மறுபடியும் சொல்லி அருளினார் என்று கொள்வதற்கு இடம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதாவது திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம் மட்டுமல்ல ஞானாகாசத்திலே நிலைத்திருப்பது, ஏன் ஒவ்வொரு உயிரும் எண்ணும் எண்ணங்களும் சொல்லும் சொற்களும் செய்யும் செயல்களும் கர்ம ரூபமாக ஞானாகாசத்தில் அவ்வப்பொழுதே பதியப்படுகின்றன. இது இறைவருடைய ஆணையால் நடக்கின்றது. அதனால்தான் அவ்வவற்றுக்குரிய கர்ம பலன்களை இறைவர் கூட்டி அருளுகின்றார் என்று ஞானசாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனை எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று தேவார திருவாக்கு போற்றுகின்றது. திருமூலதேவநாயனார் யோகியார். எனவே யோக காட்சியில் அவர் வல்லவர். யோக காட்சி என்றால் என்ன? உயிரின் அறிவை தடை செய்து நிற்கின்ற மலசக்திகளை யமம் நியமம் முதலிய யோகங்கள் மூலம் ஒருவாறு கெடுத்து ஒரு இடத்தில் ஒரு காலத்தில் இருந்து அங்கிருந்து கொண்டே 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் இருக்கின்ற பொருட்களை காண்கின்ற காட்சியாக உயிரின் உணர்வோடு தெரிவதுதான் யோக காட்சி என்று ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளியிருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க முதல் தந்திரத்தின் அமைப்பு பற்றி சிறிது நாம் சிந்தித்தோம். அதனை பின்பற்றி இனிவரும் தந்திரங்களின் அமைதியும் நிலையும் நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். ஒரு உயிர் சைவத்திறத்தின் வந்து அடைந்து ஞானம் பெற்று உய்யும் முறைமையினை சிவஞான சித்தியார் 8வது சூத்திரம் 11வது திருப்பாடல் கூறுகின்றது. புறச்சமய நெறிநின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத் தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்து அடைவர். இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர் என்று இந்த திருவிருத்தம் அமைகின்றது. இதனை நன்கு உற்று நோக்கினால் சிந்தித்தார் சைவ சித்தாந்தத்திலே கூறப்படுகின்ற தசகாரியம் என்ற முறைமையினையும் மனத்திலே கொண்டு உற்று நோக்கினால் திருமந்திரத்தின் உள்ளே இருக்கின்ற தந்திரங்களின் அமைதி நன்கு புலப்படும். முதல் தந்திரமானது அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும்
புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் பயின்றும் அருங்கலைகள் பல தெரிந்தும் என்ற அளவில் வரும் பயிற்சிகளையெல்லாம் கூறுகின்றது. இனி இரண்டாவது தந்திரத்தில் லிங்க புராணம், தக்கன் வேள்வி, பிரளயம், சக்கரப்பேறு, அடிமுடி தேடுதல், ஐந்தொழில், கர்ப்பக்கிரியை, மூவகை உயிர், பாத்திரம், அபாத்திரம், தீர்த்தம், திருக்கோயில் இழிவு, அதோமுக தரிசனம், சிவ குரு மாகேஸ்வர நிந்தை, பொறையுடைமை, பெரியாரை துணைக்கோடல் என்ற பொருள்கள் அவ்வப்பகுதிகளுள் வகுத்து பேசப்படுகின்றன. சிவஞானம் பெற நின்ற சாதகன் மேலே சொன்ன முறையாலே வைத்து மேல் சென்று நெறிசார வேண்டியவன் ஆதலால் முன்பே வேதங்களை ஓதியவன் அதனை அடுத்து மகா புராணங்களின் உண்மை பொருளையும் முறையில் தெரிந்து அதற்கு தக்கபடி ஒழுகுதல் வேண்டும். இரண்டாவது தந்திரத்தில் கூறப்படும் பொருட்களில் முதலில் வரும் வீரட்டம், லிங்க புராணம் முதல் அடிமுடி தேடல் வரை இருக்கின்ற பகுதிகள் மகா புராணங்களின் சாரமாக அமைகின்றன. வேத சிவாகமங்களின் ஒன்றுபட்ட துணிவு சிவபெருமானே பரமபதி என்று பொது வகையால் பாயிரத்தின் உள்ளே உபதேசித்த பொருளை இங்கே சிறப்பு வகையால் அப்பரமபதியாகிய சிவபெருமான் தனக்கென ஒரு செயலும் வேண்டான் என்றாலும் நம் போன்ற உயிர்களின் பொருட்டு பெருங்கருணையினாலே படைத்தல் முதலிய 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்று அடுத்து வரும் படைத்தலாகிய 5 பகுதிகள் உபதேசிக்கின்றன. அவ்வாறு படைத்தலாகிய தொழில்களுக்கு உட்படுபவை உடலும் அதன் புறக்கரணங்கள் மற்றும் அகக்கரணங்கள், உயிர் வாழும் புவனங்கள், அவை நுகரும் போகங்கள் என்பவை ஆகும். அதிலே உடலும் உயிருமாகச் சேர்ந்து உற்பத்தியில் வரும் நிலை கருவுற்பத்தி என்ற பகுதியில் பேசப்படுகின்றது. அவ்வாறு படைப்பினுள்ளே வரும் உயிர்கள் ஒரு மலம் கொண்டவை, இருமலம் கொண்டவை, மும்மலம் கொண்டவை என்ற பாகுபாட்டினாலே விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் என்று 3 வகைப்படுவார்கள் என்றும் அவற்றுள் மேற்கூறிய முக்தி வேட்கை உடையவன் மும்மலமுடைய சகல வர்க்கத்துள்ளே படுபவன் என்னும் சாதகனுக்கு அறிவித்து உபதேசிக்கின்றது 15வது பகுதியான மூவகை சீவ வர்க்கம் என்ற பகுதி. அதற்கு அடுத்ததாக அவ்வாறு மும்மல சகிதனாய் வரும் அறிவுடைய உயிர் தான் உலகிலே நன்னெறி அறிந்து ஒழுகி மேம்பட வேண்டியவன் ஆகையினாலே சத்பாத்திரங்களை அறிந்தும் தீர்த்தத்தின் இயல்பு தெரிந்தும் தன்னை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். திருக்கோயிலின் பண்பு தெரிந்தும் அங்கே கருணையினால் வெளிப்பட வீற்றிருந்து அருளி உயிர்களுக்கு வரும் துன்பம் போக்கி இன்பம் அளிப்பது இறைவரது அதோமுகம் என்று உணர்ந்தும் வழிபட்டு சிவனிந்தை, குருநிந்தை, மாகேஸ்வர நிந்தை ஆகிய கொடிய தீமைகளிலிருந்து நீங்கி கருணை என்னும் அணிகலனை பூண்டு பெரியோர்களை அறிந்து அவர்களை துணை கொண்டு ஒரு நல்ல மாணவன் ஒழுகுவான் என்று அடுத்து வரும் பகுதிகளிலே உபதேசித்து அருளுகின்றார் திருமூலதேவ நாயனார். எனவே இரண்டாவது தந்திரத்துள் அந்த முதல் கூறிய சிவஞான சித்தியார் திருவிருத்தத்திலே கண்டவாறு படிமுறையிலே அமைக்கக்கூடிய அந்த சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத் தெளிந்தும் சென்றால் என்ற நிலையினை அடைந்து ஒரு உயிர் மேலே செல்லும் தன்மை இந்த இரண்டாவது தந்திரத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் சைவ நெறியின் 4 பாதங்களுள் சாதகன் முதலாவதாகிய சரியை என்ற பாதத்தில் புகுவதற்கு முன்னாக தன்னை அதற்கு தகுதி உடையவனாக ஆக்கிக் கொள்ளும் அளவு இந்த இரண்டாவது தந்திரத்திலே அருளப்பட்டிருக்கின்றது. சிவஞான சித்தியார் திருவிருத்தத்திலே அருந்தவங்கள் புரிந்தும் என்பதற்கு ஏற்ப 3வது தந்திரத்தில் ஒரு சாதகன் கிரியை என்ற பாதத்தினுள்ளே புகுத தன்னை தகுதியாக்கும் முறைகள் அருளப்பட்டிருக்கின்றன. இந்த 3வது தந்திரத்தின் பகுதியின் உள்ளுரை என்பது சரீர சித்தி உபாயம் ஆகும். ஒரு சரீரத்துள் நிலை பெற நின்றால்தான் சிவ தானங்களை பெறவும் பெற்றவற்றை நிலைபெறுத்தி பயனடைவும் முடியும். உயிர்களுக்கு இருப்பிடமாக அவ்வவற்றின் கன்மத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு உடலை இறைவன் தருவது இதற்காகத்தான். உடல் இன்றி உயிர் தனித்து நின்று செயல் செய்தல் இயலாது. உடலின் இழிபினையும் நிலையாமையினையும் முதல் தந்திரத்தினுள் வற்புறுத்தி கூறிய ஆசிரியர் உயிர் அடையக்கூடிய உறுதிப் பொருளை பெறுவதற்கு துணை செய்யும் அளவில் அந்த உடலை பேண வேண்டும் என்று இங்கே காயசித்தி என்ற பகுதியில் இந்த 3வது தந்திரத்தில் வலியுறுத்துகின்றார். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான்,
என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்பது 725வது திருமந்திரம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று 724வது திருமந்திரத்திலே அருளுகின்றார். எனவே இந்த பகுதியில் வரும் அட்டாங்க யோகம், அஷ்டமா சித்தி, கலைநிலை, சரீர சித்தி உபாயம் என்ற பகுதிகளும், அடுத்து வரும் அமோரிதாரணை முதலிய யோக நிலைகளும் இந்த கருத்தினையே உள்ளுரையாக கொண்டிருக்கின்றன. இனி 4வது தந்திர பகுதியில் மேற்கூறியபடி சரீர சித்தி பெறும் சாதகன் அவ்வாறு காய சித்தி மட்டும் பெற்று நிற்றல் போதியமானது அன்று. சரியை கிரிகளுக்கு அடுத்துள்ள சிவயோகம் என்ற பகுதியின் உள்ளே புகுவதற்காகவும் அங்கு நிலை பெற்று நின்று மேலும் பயனை பெறவும் தகுதி பெற மந்திரங்களின் சாதகமும் அவற்றின் வலிமையும் பெறுதல் வேண்டும். ஆதலால் இந்த 4வது தந்திரத்தில் திரு அம்பல சக்கரம் முதலாக வரும் மந்திர சக்கரங்களின் உபாசனை இயல்புகள் விரிவாக உபதேசிக்கப்படுகின்றன. அந்தந்த சக்கரங்களின் வடிவம், அளவு, வரைகள், அவற்றுள் எழுதப்படும் அக்ஷரங்கள், அவற்றிற்கு உரிய மந்திரங்கள், வழிபாட்டு வகைகள், அவற்றின் அதிதெய்வங்கள், வலிமைகள், பயன்கள் முதலாகிய இவற்றையெல்லாம் விரித்து பேசுகின்றார் திருமூல தேவநாயனார். இன்ன சக்கரத்தை இன்ன சாதனத்தில் எழுதி இன்ன இடத்தில் இன்னபடி மேற்பூச்சும் அணியும் அலரும் முதலியவை சாத்தி இன்னபடி இத்தனை காலம் வழிபட்டால் இன்னின்னபடி உலகியல் பலன்கள் கிடைக்கும் என்ற விவரங்களும் இதிலே காணலாம். ஏரொளி சக்கரம், வைரவ சக்கரம், சாம்பவி சக்கரம், புவனாபதி சக்கரம், நவாக்ஷரி சக்கரம் முதலிய சக்கரங்களை கூறும் பகுதிகளில் இதனை நாம் பார்க்கலாம். ஆகம பொருளாம் சிவஞான வீட்டு நெறியினை உபதேசிக்க வந்த திருமந்திர நூலின் உள்ளே இவ்வாறு உலகியல் பயன்களையும் கூறுவது எதற்காக என்றால், இவையும் சிவாகமங்களிலே இருக்கின்றனவா என்றால் அப்படி அல்ல. நன்னெறி பெறவுள்ள சாதகன் ஒரு உடலின் உள் நின்றுதான் அதனை பெற வேண்டும். எனவே அவன் உலகியலில் வாழும் வரைக்கும் உலகியல் பயன்களையும் சிலபோது வேண்டி நிற்பான். எனவேதான் சிவாகமங்களுள் இவையும் பேசப்படுகின்றன. உலக நல்வொழுக்கங்கள், போஜன விதி முதலியவற்றையும் அங்கே நாம் காண்கின்றோம். மறைந்து கிடக்கும் பொக்கிஷங்களை கண்டு எடுக்கும் வழிகளையும் கூட சில ஆகமங்கள் கூறுகின்றன என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த சக்கரங்கள் பெரும்பாலும் சக்தி பேதங்களை பற்றி நிற்பதும் இங்கே நாம் காண்கின்றோம். மந்திரங்கள் சக்தி ஸ்வரூபமுடையன என்றும் அவற்றின் உள்ளே நின்று இறைவன் தன் சக்தி மூலம் வெளிப்பட்டு அருளுகின்றான் என்றும் ஆன்றோர்கள் கூறுகின்றார்கள். இனி 5வது தந்திரத்தை பார்த்தால் அதுதான் திருமந்திரம் என்ற இந்த ஞான நூலுக்கு உயிர் நாடியாக இருக்கின்றது. அதற்கு சாதனம் இதற்கு முன்னே உள்ள 4 தந்திரங்கள், இதனுடைய பயன் இதற்கு பின்னே இருக்கின்ற 4 தந்திரங்கள். இதிலே சுத்தம், அசுத்தம், மார்க்கம், கடுஞ்சுத்தம் எனும் 4 வகை சைவ நிலைகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 வகை சைவ நெறிகள், அவற்றின் மேல் சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் என்ற நிலைகள், அவற்றுள் நிற்போர்களுக்கு முறையே பெறும் சாலோகம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் என்ற பதங்களும் நிலைகளும் உபதேசிக்கப்படுகின்றன. இந்த 4 நெறிகள் வழி நின்ற நல் மாணாக்கர்களது நிலை மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் எனும் சக்தி நிபாத பக்குவ நிலைகளும் விளக்கப்படுகின்றன. அதன் மேல் சாதகன் அறிந்து விலக வேண்டிய புறச்சமயங்களின் இயல்பை புறச்சமய தூஷணம் என்ற தலைப்பிலே பேசுகின்றார். மேற்படி சைவ நன்னெறியில் வரும் சாதகங்கள் எல்லாம் முற்றி சைவத்திரத்தை அடைந்த மாணவன் முழு உண்மையும் காண மாட்டாது தாம் கண்ட ஒவ்வொரு பொருள் உண்மைகளை பற்றி சாதித்து சமயம் கற்பிக்கும் புறச்சமய பகட்டான படுகொலியில் தவறி விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இது இங்கே பேசப்படுகின்றது. இதன் மேல் நிராச்சாரம், உட்சமயம் என்ற பகுதிகளால் மற்றைய அகப்புறம், அகம் என்ற சமயங்களின் நிலையினை உணர்த்தி இந்த தந்திரம் நிறைவு பெறுகின்றது. முன் சொன்ன சாதன முறைகளில் நின்ற சாதகன் சைவத்திரத்தை அடைந்த பின்னர் இத்தந்திர கூற்றுக்களால் சைவத்தின் சாரமாகிய 4 நெறிகளையும் அவற்றின் இயல்பு, பயன் முதலியவற்றையும் முறையே இங்கே உபதேசிக்கப் பெறுகின்றான். இதில் சரியை கிரியை யோகம் செலுத்திய பின் ஞானத்தினால் வீட்டை அடையும் பக்குவமுடையவனாகின்றான். சைவ சமய 4 பாதங்களின் இயல்புகளை திருமூல தேவநாயனார் அழகாகவும் செறிவாகவும் சுருக்கமாகவும் உபதேசிக்கின்றார்.
அம்முறை பற்றியே பின்வந்த சிவஞான சித்தியார் முதலிய ஞான நூல்கள் இவற்றை விரித்து பேசுகின்றன. இந்த 4 வகை நெறிகளும் தமக்கு உள்ளே 4 விரியும் தன்மைகள். அவற்றுள் சமய விசேஷ நிர்வாண தீட்சைகள், ஆச்சாரிய அபிஷேகம் எனும் 4 வகை தீட்சைகளின் பேறு பற்றி விரவி வரும் பாகுபாடுகள் இவற்றையெல்லாம் திருமூலதேவநாயனார் வகுத்தி அருளியிருக்கின்றார். தீட்சை வழக்கத்தை புறக்கணிக்கும் உள்ளம் உடையவர்கள் இவற்றை படித்து நலம் பெறுதல் நன்று. புறச்சமய தூஷணம், உட்சமயம் என்ற பகுதிகளில் வருவனையெல்லாம் புறச்சமயங்களையும் அகப்புற சமயங்களையும் நிந்திக்கும் இயல்பு உடையன போல தோன்றும். ஆனால் அது அப்படி அல்ல. சைவம் எல்லா சமயங்களின் கோட்பாடுகளையும் தன்னுள் அடக்கி அவற்றிற்கும் படிமுறை காட்டி அமைத்து தான் ஒன்றிலும் அடங்காது முழுமையாய் நிற்றலால் ஒரு சமயத்தையும் வெறுப்பதும் இல்லை, ஒறுப்பதும் இல்லை. சைவம் மேற்கொள்ளும் சமயவாதங்களெல்லாம் உண்மை நிலையினை அறிவுறுத்தி மக்களை எச்சரித்து அவ்வவர்க்கு ஏற்றவாறு முறையிலே அமைவுபடுத்துவதற்கே ஆகும். எனவே இந்த பகுதிகளையெல்லாம் இவ்வாறுதான் பொருள் கொள்ள வேண்டும். எல்லா சமயங்களும் இறைவனால் அருளப்பட்டவைதான். உயிர்களின் பக்குவ பேதம் கருதி இறைவனால் அருளப்பட்டவைகள்தான். இனி சிவாகம முடிவுகள் பதி, பசு, பாசம் என்ற 3 பொருள்கள் உண்டு. அவற்றின் இலக்கணம் இவை. இதுதான் சைவ சித்தாந்த சிவாகம அடிப்படை. அவற்றுள் பசுக்களாகிய உயிர்கள் பல, பதி ஒருவர்தான். உயிர்கள் அனாதியே மலத்தால் கட்டுப்பட்டு நிற்கின்றன. அவை உய்யும் பொருட்டு கன்மத்துக்கு ஈடாகிய பிறவிகளில் இறைவன் கருணையினால் உயிர்களை செலுத்த இப்பிறவியில் வந்து உயிர்கள் கர்மங்களை செய்து மேலும் மேலும் பிறவிகளில் வந்து உழல்வன. இவ்வாறு வரும் பிறவி துன்பங்கள் நீங்கி நித்தியமான இன்பத்துள் இருக்க முயல்வதுதான் உயிர்களின் முயற்சி மற்றும் செயல்களின் குறிக்கோளாக இருத்தல் வேண்டும். அதற்கு சத்குருவின் அருளும் ஸ்ரீ பஞ்சாட்சரம், திருநீறு முதலான சாதனங்களை தவிர வேறு துணை இல்லை. அத்துணை கொண்டு சைவ நன்னெறிகளில் சென்றால் உயிர்கள் துன்பம் நீங்கி நித்தியமான இன்பம் பெறும். அந்த அனுபவம் மாறாமல் இருக்க அடியார்களுடன் இருக்கும் தன்மையும் வேண்டும். இதுதான் சிவாகமங்கள் கூறுகின்ற உண்மை. இதிலே முப்பொருள் உண்மை இலக்கணம் என்பவற்றை திருமூலதேவநாயனார் அருளுகின்றார். பதி, பசு, பாசம் என பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்பது மந்திரம். இனி சரியை பற்றி ஒரு திருமந்திரம். நாடும் நகரமும் நற்றிருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்தபின் கூடிய நெஞ்சத்துக் கோயிலா கொள்வனே. 1445வது மந்திரம் இது. இனி கிரியையை பற்றி ஒரு மந்திரம். 1451வது மந்திரம். 10 திசையும் பரமொரு தெய்வம் உண்டு எத்திக்கு இலர் இல்லை என்பது இனமலர் கொத்து திருவடி நீழல் சரண் என தத்தும் வினைக்கடல் சாராது காணுமே. இனி யோகம், இதை பற்றி 1457 மற்றும் 1459வது மந்திரங்கள். நெறிவழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரியிருந்தாற்போல் தம்மை இருத்தி சொழியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறியறிவாளர்க்கு கூடலுமாமே. பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்தறிவாளர்க்கு நாவி அணைந்த நடுதறியாமே. இனி ஞானம் பற்றி 1468வது மந்திரம். சத்தமும் சத்த மனமும் தகுமணம் உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தமென்று இம்மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே என்பது. சன்மார்க்கம் என்பதை பற்றி 1478வது மந்திரம். சைவ பெருமை தனிநாயக நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்று உண்டு. தெய்வச் சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்துய்ய வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே. மேற்கூறிய மந்திரங்கள் எல்லாம் சைவ 4 நெறிகளை வகுத்து கூறுமாறு அமைகின்றன. புறச்சமய அபாயங்களிலிருந்து நீங்கி வர வேண்டிய அவசியம் பற்றி 1530வது மந்திரம்.
ஆயத்துள் நின்ற அருசமயங்களும் காயத்துள் நின்ற கடவுளைக் காண்கிலா மாயக் குழியில் விழுவர் மனை மக்கள் பாசத்திலுற்று பதைக்கின்றவாறே. 1527வது மந்திரம். இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி குருவென வந்து குணம்பல நீக்கி தருமெனு ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. முதலான மந்திரங்கள் எல்லாம் இருவினை ஒப்பு மலபரிபாகத்தையும் சக்திபாத நிலைகளையும் குருவின் உபகாரத்தையும் அதனால் வரும் ஞானத்தினாலே கூடும் தன் செயலற்ற சமாதி நிலையினையும் அதனால் கிடைக்கும் பாச நீக்கம் சிவப்பேறு என்ற பயன்களையும் உபதேசிக்கின்றன. சமாதி நிலைகளை பற்றி 9வது தந்திரம் பிரணவ சமாதி மோன சமாதி என்னும் பகுதிகளையும் அவை போன்றே மற்ற பகுதிகளையும் பார்க்கலாம். இவை சிவஞான போதம் 8 முதல் 11வது சூத்திரங்களுள் பேசப்படுவன. ஞான சமாதி நிலைகள் கைகூடினும் அவை நீங்கிய காலத்தில் அத்தன்மைகளிலிருந்து பிறழாமல் துணை செய்யும் பொருட்டு அடியார் கூட்டம் வேண்டப்படுவது என்று சிவஞான போதம் 12வது சூத்திரத்திலே பேசப்படும் உண்மையினை 9வது தந்திரத்திலே அணைந்தோர் தன்மை முதலிய பகுதிகளில் திருமந்திரம் எடுத்து உபதேசிக்கின்றது. இவ்வாறு சிவாகமங்களில் துணிந்தவாறு சைவத் திறத்தினை முடிந்த உண்மைகளை 5வது தந்திரத்திலே நாம் காண்கின்றோம். சரியை கிரியாயோகம் முற்றிய பின் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர் என்று ஆணையிட்டபடி 5வது தந்திரத்துள் சைவோபதேசம் செய்ய பெற்ற நல்ல மாணவன் வீடு பெறும் நிலையில் நிற்கின்றான். அதன் பொருட்டு அவன் மேலும் விதித்த சாதனங்களின் வழியே கைப்பற்ற உள்ள பொருள்களாகிய ஞானம் பெறும் சாதனங்களை 6வது தந்திரம் உபதேசிக்கின்றது. அது சிவகுரு தரிசனம், திருவடிப்பேறு, ஞாத்ரு ஞான ஞேயம், துறவு, தவம், அருளுடைமையின் ஞானம் வருதல், அவவேடம், தவவேடம், திருநீறு, ஞானவேடம், சிவவேடம், அபக்குவன், பக்குவன் என்ற பகுதிகளிலே வைத்து அந்த பொருட்கள் பேசப்படுகின்றன. 5வது தந்திரத்தின் உள்ளே கண்டவாறு சைவ சித்தாந்த முடிவுகளை உபதேசிக்கப்பட்டு அறிந்து கொண்ட நல்ல மாணவனுக்கு மேலும் இவ்வாறு வரும் ஞான சாதனைகளும் வேண்டப்படுமா என்றால் நிச்சயமாக வேண்டப்படும். கேட்டல் என்ற நிலை பெற்றதனோடு நின்றுவிட்டால் பயன் கைகூடாது. கேட்ட பொருளை தன் அனுபவத்தில் வைத்து சிந்தித்ததனை தெளிய வேண்டும். தெளிந்ததனை அதன் வழியே நின்று நிஷ்டை கூட வேண்டும். ஆன்மாக்களுக்காக இறைவன் செய்யும் 10 உபகாரங்களினுள்ளே, அதாவது தசகாரியத்தில் பாசத்தினை பற்றியும் பசுவை பற்றியும் செய்யப்படுவன 6 உபகாரங்கள். அவற்றின் இறுதியிலே வரும் ஆன்ம சுத்தியின் மேலே சிவரூபம் முதலான 4ம் நிறைவேறிய வழியே உயிர் சிவானுபவம் பெற்று நீங்காது இருக்கும் என்ற உண்மையை நாம் காண்கின்றோம். இந்த 4 நிலைகளும் முறையே இந்த தந்திரத்தினுள்ளும் அடுத்து வரும் 7, 8, 9வது தந்திரங்களிலும் உபதேசிக்கப்படுகின்றன. இங்கே திருவேடமும் திருநீறு ருத்ராட்சம் முதலிய சிவசாதனங்களும் சிவகுரு தரிசனமும் துறவு ஒழுக்கமும் தவமும் சிவனருளால் ஞானம் வரும் என்ற உணர்ச்சியும் வேண்டப்படும் என்று உணர்த்தப்படுகின்றது. இனி 7வது தந்திரத்தினுள்ளே உபதேசிக்கப்படும் சிறந்த பொருட்கள் 6 ஆதாரம், அண்டலிங்க முதலாகிய சிவலிங்க பேதங்கள், அருளொளி, குருலிங்க சங்கம பூஜைகள், பிண்டம், மனம், ஞானம், சிவன் இவற்றுள் முறையே விளங்கும் ஆதித்தர் 5 வகை, 5 இந்திரியம் அடக்கும் முறை, சத்குரு, இதோபதேசம் முதலாயின. இவை தசகாரியங்களின் உள்ளே சிவரூபம், சிவ தரிசனம் என்ற 2ஐயும் விளக்குவன. போஜன விதி, பிக்ஷா விதி, பூரண குகை நெறி சமாதி, சமாதி கிரியை, விந்து சயம் என்பனவும் பேசப்படுகின்றன. 6 ஆதாரங்களின் உள்ளே அண்டலிங்கம் முதலான 6 வகை லிங்கங்களையும் வைத்து வழிபடுதலும், அருள் ஒளிக்குள் ஒடுங்கி குருலிங்க ஜங்கமம் என்ற 3 இடங்களிலும் சிவன் பிரகாசமாக வெளிப்பட்டு இருப்பதைக் கண்டு வழிபடுவதும் ஆகிய இவை அகமும் புறமும் ஆகிய 2 நிலைகளிலும் செய்யத்தக்கன என்ற சைவ ஞான நூல்களுள் விதித்த பெரும் பொருட்கள். 5 இந்திரியம் அடக்கும் உரை, கூடா ஒழுக்கம் நீத்தல், கேடு கண்டு இரங்கல் என்ற இவை இந்நிலை பெற்ற சத்சீடன் கைக்கொண்டு ஒழுகத்தக்க பண்புகள் ஆகும். குருலிங்க ஜங்கம வழிபாடுகளையும் சிவசாதனங்களையும் பற்றி பெரிய புராணத்தினுள்ளே வரும் உண்மை நாயன்மார்களின் சரிதங்கள் பலவற்றுள்ளும் நாம் காண்கின்றோம். இதன் முடிவிலே இதோபதேசம் செய்து முடிக்கின்றார் ஆசிரியர். சாகின்ற போதும் தலைவனை நாடுமின் எம்பிரான் என்று நீரிடுவார் அடியார் நிகழ் தேவர்கள், சார்ந்தவர்க்கு இன்பம் கொடுக்கும் தழல் வண்ணன்,
ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பனெல்லாம் சிறந்த உபதேச ரத்தினங்கள் ஆகும். இதிலே ஒன்றே குலம் என்பதன் அர்த்தம் இந்த உயிர்களெல்லாம் பசுக்கள் என்ற ஒரே குலத்தை வகுப்பைச் சேர்ந்தவை என்பதுதான் இதனுடைய பொருள். இனி இறைவனும் உயிர்களும் சித் என்ற வகையில் அமைகின்ற பொருட்கள். என்றாலும் பதி ஒருவனே தேவனாவான், மற்றைய உயிர்கள் அவனுக்கு அடிமைகள். சிவன் சீவன் என்று இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் சிவன் அருள் சித்தி அவன் அருளை சேரும் சித்து என்று சிவஞான சித்தியார் கூறுவதை இங்கே நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே ஒன்றே குலம் என்பதற்கு தத்தம் மனம் போனவாறெல்லாம் தாம் கொண்டபடி பல நவீன விளக்கங்கள் கூறுவதையெல்லாம் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். இனி ஜாக்ரம், ஸ்வப்னம், சுஷுப்தா, துரியம், துரியாதீதம் முதலிய அவஸ்தாபேதங்களும் கேவல சகல சுத்தம் என்ற நிலைகளும் அறிவுதயம், உபசாந்தம், ஆனந்தம், மகாவாக்கியம், வாய்மை, அவா அறுத்தல், பக்தி, முத்தியுடைமை முதலாகிய ஞானியின் செயல்கள் முதலிய அரும் பெரும் பொருட்களும் பேசப்படுகின்றன. 8வது தந்திரத்தில் தசகாரியங்களுள் சிவ தரிசனத்தின் மேலே சிவயோகம், சிவனோடு கூடுதல் என்ற நிலையினை உபதேசிப்பது இந்த 8வது தந்திரத்தின் கருத்து. இதில் பேசப்படும் சிவயோக நிலைகள் அனுபவமுள்ள சிவயோகியர்களை அடுத்து அனுசந்தானத்தில் தெரியத்தக்கன. இதில் மகா வாக்கியம் எனும் பகுதி மிக அரிய பொருளை அடக்கி நிற்கின்றது. தத்துவம் அசி என்றும் சிவாத்விதம் என்றும் பலதிரப்பட்ட வேதத்தின் உள்ளே பேசப்படும் சித்தாந்த பொருளின் பேர் உண்மையின் பொருள் இதிலே விவரிக்கப்படுகின்றது. சோதனை என்ற இந்த தந்திரத்தின் கடைசி பகுதி சிவயோகத்தின் முடிந்த நிலையினை உணர்த்தி அதனை அடுத்து வரும் சிவபோக நிலையின் தொடக்கத்துக்கு தோற்றுவாய் செய்கின்றதை நாம் காண்கின்றோம். பெம்மான் பெருநந்தி பேச்சற்ற பேரின்பத்து அம்மான் அடி தந்த அருள்கடல் ஆடினோம், எம்மாயமும் விடுத்து எம்மை கரந்திட்டு சும்மா திருந்திடம் சோதனையாகுமே என்பது 2635வது மந்திரம். இனி ஞானத்தால் சிவனடியைச் சேர்வன் என்னும் முடிந்த நிலை 9வது தந்திரத்திலே உபதேசிக்கப்படுகின்றது. இதுதான் தசகாரியத்துள் சிவபோகம் என்று கூறப்படும் நிறைவு நிலை, இறுதி நிலை. இது ஆன்மா சிவத்தினை யோகத்தால் கூடிய பின் சிவத்தையே அனுபவித்துக் கொண்டு அங்கே கிடக்கும் நிலை ஆகும். சிவசாயுஜ்யம் என்பது இது. இதில் வரும் குருமட தரிசனம், ஞானகுரு தரிசனம், திருக்கூத்து தரிசனம், ஆகாச பேரு, ஞானோதயம், சத்தியஞானானந்தம், ஸ்வரூப உதயம், சிவ தரிசனம், சிவரூப தரிசனம் எனும் பகுதிகள் சாதன நிலைகள் அன்றி அனுபவ நிலைகளை குறிக்கின்றன. பிரணவ சமாதி, ஸ்தூல சூக்ஷ்ம அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரங்கள், மோன சமாதி என்பன பஞ்சாட்சரங்களை எல்லா பொருளும் அவற்றுள் அடங்கும் வகையிலே அந்தந்த ஸ்தானங்களிலே வைத்து அழுந்திய நிலையிலே அனுபவித்து நின்று அது அதுவாகவே நிற்கும் தன்மைகளை கூறுகின்றன. பஞ்சாட்சர பயிற்சி சிவபோகத்தில் அழுத்தும் என்பதனை நாம் இங்கே காண்கின்றோம். மேலும் இவை பற்றி உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன் முதலிய சிவஞான நூல்களிலே நாம் கண்டு கொள்ளலாம். வரையுறை மாற்றி, அணைந்தோர் தன்மை, தோத்திரம், சர்வவியாபி எனும் பகுதிகள் சிவபோகத்தில் திளைக்கும் பெரியோர்களது தன்மைகளை எடுத்து கூறுகின்றன. அவ்வாறு சிவபோகத்தின் உள்ளே திளைக்கும் பெரியோர்களின் தன்மைகள் பின் வருமாறு சில மந்திரங்களிலே நாம் காண்கின்றோம். மலமில்லை, மாசு இல்லை, மானாபிமானம், குலமில்லை, கொள்ளும் குணங்களும் அங்கு இல்லை, நலம் இல்லை, நந்தியை ஞானத்தினாலே பல மன்னிய அன்பில் பதித்து வைப்போர்க்கே என்பது 2957வது மந்திரம். ஆறாலும் என்னை அமட்ட ஒட்டாது இனி சீராறு பிரான் வந்து என் சிந்தை புகுந்தனன், சீராடி அங்கே திரிவதில்லால் இனி யார்பாடும் சாரா அறிவறிந்தேனே என்பது 2960வது மந்திரம். சர்வவியாபி என்பதனை திருமந்திரம் பின் வருமாறு கூறுகின்றது. உணர்வும் அவனே, உயிரும் அவனே, புணர்வும் அவனே, புலனும் அவனே, இணர்வும் அவன் தன்னை எண்ணலும் ஆகான், துணரின் மலர்கந்தம் தொன்னி நின்றானே என்று வருகின்றது. இந்த பகுதிகளெல்லாம் சிவஞான போதம் 10, 11வது சூத்திர உண்மைகள் விளக்கப்படுகின்றன. திருக்கூத்து தரிசனம் என்ற பகுதி மிகச்சிறந்த ஞான பொருட்களை விளக்குகின்றது. இதில் சிவானந்த கூத்து என்பது ஞானிகள் கண்டு அனுபவித்து நிற்கும் நித்தியமாகிய ஆனந்த கூத்து. இதனை
நின்றயங்கியாடலே நினைப்பதே நியமமே என்று திரு ஞானசம்பந்த பெருமான் விளக்கி அருளுகின்றார். ஐந்தொழிலுடன் விளைக்கும் நித்தியமாகியதும் மற்றைய ஆன்மாக்களின் பொருட்டு நிகழ்த்தப்படுவதுமாகிய திருக்கூத்து வேறு. அது சுந்தரக்கூத்து, பொற்பதிக்கூத்து, பொற்றில்லை கூத்து, அற்புதக்கூத்து என்ற பகுதிகளிலே வைத்து உபதேசிக்கப்படும். இவற்றின் தன்மைகளெல்லாம் அனுபவமுடைய தேசிகர் மூலம் கேட்டு தெளியத்தக்கன. சுந்தரக்கூத்து மந்திரம் பின்வருமாறு: அண்டங்கள் ஏழினுக்கு அப்புறத்து அப்பான் உண்டென்ற சக்தி சதாசிவத்து உச்சி மேல் கண்டங்கரியான் கருணை திருவுருக்கொண்டு அங்கு உமைக்காண கூத்து உகந்தானே. பொற்பதி கூத்தை விளக்கும் மந்திரம் பின்வருமாறு: தெற்கும் வடக்கு கிழக்கு மேல் குச்சியில் அற்புதமானதோர் அஞ்சு முகத்திலும் ஒப்பில் பேரின்பத்து உபயத்துள் தற்பரன் என்று தனிநடம் செய்யுமே. பொற்றில்லை கூத்து பின்வருமாறு: அண்டங்கள் ஓர் ஏழும் அம்பற்பதியாக பண்டை ஆகாசங்கள் ஐந்தும் பதியாக தொண்டினில் சக்தி திரு அம்பலமாக கொண்டு பரஞ்சோதி கூத்துகந்தானே. அற்புத கூத்து மந்திரம் பின்வருமாறு: நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலமென்று சேர்ந்து கொண்டேனே. அம்பலமாவது அகில சராச்சரம் அம்பலமாவது அஞ்செழுத்தாமே என்று அமைகின்றன. இனி இந்த தந்திரத்துள் சூன்ய சம்பாசனை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதனை மறைபொருள் கிளவி என்று தமிழிலே சொல்வார்கள். சூன்ய சம்பாஷணை என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள். உயர்ந்த ஞானஹேத்துவான பொருட்கள் எளிதில் புலப்படாத வகையில் வேறு மொழிகளால் வைத்து பேசப்பட்டிருக்கின்றன. இதிலே சூன்யம் என்றால் ஒன்றுமற்றது என்பது பொருள் அல்ல, விளங்காமல் மறைந்திருக்கின்றது என்பது பொருள். மருத்துவ நூல்கள் இவ்வாறு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய பாரத மரபிலே. இவற்றையெல்லாம் அனுபவமுள்ள தேசிகரிடம் நேரே உபதேசமாக கேட்டு உணர்வதுதான் மரபு. அப்படி இல்லையென்றால் அதன் பொருள் பிறழ்வுபட்டு அபாயத்துக்கு இடமாகும் ஆபத்து இருக்கின்றது. இதுவே நம்முடைய ஆன்றோர்களால் கையாளப்பட்டு வருகின்ற மரபு. உதாரணமாக இந்த சூன்ய சம்பாஷணையில் இருக்கின்ற ஒரு மந்திரம்: வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்குடிகள் முழுவதும் பழுத்தது வாழைக்கனியே என்பது அந்த மந்திரம். வழுதலை என்பது வழுதுணை என்ற கத்தரி வகையினைச் சேர்ந்த ஒரு மூலிகை வகையுள்பட்ட ஒரு செடி. சத்வ குணமுள்ள உணவாக சாதகர்கள் உண்பது இது. வழுதலை வித்திடுதல் என்பது சைவ சாதனைகளுள் முதல் பகுதியாகிய உணவு முதலிய ஒழுக்கத்தையும் சரியை என்ற நிலைகளையும் குறிக்கும். பாகல் என்பது உவர்ப்பு. வழுதலை வித்திட பாகல் முளைத்தது என்றால் முதல் சாதனையின் மேல் இரு வினைகளையும் ஒன்று போலவே உவர்த்து வருதலாகிய இருவினை ஒப்பு என்ற நிலை. அதனை சுக துக்க அபேதம் என்று கூறுவார்கள். இருவினை ஒப்பு என்று தமிழிலே கூறுவார்கள். அதுவே வழுதலை வித்திட பாகல் முளைத்தது என்பதன் பொருள். இனி புழுதியை தோண்டுதல் என்பது மேலே கிரியை யோகம் முதலிய சாதனைகளுள் சிவபோக விளைவுக்கு உரியவற்றை செய்தல் என்ற பொருள். புழுதி என்றதனால் முன்னரே ஒரு வகை சாதனையினால் பண்பட்ட நிலை பெற வைத்தார். தோண்டுதல் என்பது அதனை மேலும் சாதித்தல் என்ற பொருளிலே வருகின்றது. அவ்வாறு செய்தால் புழுதியை தோண்டினேன், அதனால் பூசணி பூத்தது என்று வருகின்றது. பூசணி பூத்தது என்றால் சிவம் பிரகாசிக்கத் தொடங்குகின்றது என்று பொருள். பூத்தல் என்பதனால் இனி மேலே விளைவுக்கு உரிய தொடக்க நிலை இங்கே குறிப்பிடப்படுகின்றது. தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்குடிகள் என்பது நிலத்திலே முன்பே விளைவுக்கு உரிய செயல்களை செய்தவர்கள் குடிகள் என்று சொல்லப்படுவார்கள். இங்கு தோட்டக்குடிகள் என்பது முன்பு பாச சம்பந்தப்பட்டிருந்த ஆன்ம முயற்சிக்கு துணை செய்த பாசத்தினாலான கருவிகள் கரணங்கள். அவை அந்த கரணம் பகிர்கரணம் என்ற புறக்கரணங்கள். இவற்றை அதாவது இந்த தோட்டக்குடிகள் தொழுது கொண்டாடுதல் என்பது முன்பு இந்திரிய வயப்பட்டிருந்த ஆன்மா சிவசாதனங்களை மேற்கொண்ட பொழுது அதற்கு துணையாக நிற்கும் அளவு அடங்கி நின்று, அதாவது இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அடங்கி நின்று பின்னர் செயலற்ற சிவபோக நிலையில் இந்த கருவிகரணங்கள் எல்லாம் தம் வலிமை இழந்து அந்த நிலையில் ஒடுங்கி போதல் என்பதுதான்
தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்கொடிகள் என்பதன் அர்த்தம். இனி முழுதும் பழுத்தது வாழைக்கனியே என்று வருகின்றது. இது சிவபோக முதிர்ச்சியின் ஆனந்த விளைவை குறிக்கின்றது. வாழைப்பழத்தின் மனம் கசிவித்து என்பது திருவாசகம். இதுபோலவே 2874வது மந்திரம் பட்டிப்பசுக்கள் என்று ஆரம்பிக்கின்ற மந்திரம். பட்டிப்பசுக்கள் 24 குட்டிப் பசுக்களோர் 7 5 குட்டிப் பசுக்கள் குடப்பால் சொரியினும் பட்டிப்பசுவே பணவர்க்கு வாய்த்ததே என்பது அந்த மந்திரம். இதில் பட்டிப்பசுக்கள் 24 என்பது ஆன்ம தத்துவங்கள் 24னையும், குட்டிப் பசுக்கள் ஓர் 7 5 என்பது முறையே 7 என்பது வித்யா தத்துவங்கள் 7ஐயும் 5 என்பது சிவ தத்துவங்கள் 5ஐயும் குறிக்கின்றது. குடப்பால் என்பது அந்த பயன் மிகுதியினை குறிக்கின்றது. பணவன் என்பது ஆன்ம தத்துவ அளவில் கொண்டு நின்று படும் மாயாவாத ஏகான்மவாதிகளையும் குறிக்கின்றதை காண்கின்றோம். இதே போன்று இன்னும் பலவற்றையும் விளங்கிக் கொள்ளலாம். இனி திருமந்திரத்திற்கு அமைகின்ற உரைகள் பற்றி சிறு தகவல்கள். திருமந்திர முழுமை குறிப்புரைகள் கிடைத்த குறிப்புரைகளில் 1912 பொதுயுகம் ஆண்டில் வெளியான விஸ்வநாத பிள்ளை பதிப்பில் திருச்சிரபுரம் பிரம்மஸ்ரீ சிவானந்த சாகர யோகீஸ்வரர் முதலிய தத்துவ விசார வித்வ சிரேஷ்டர்கள் முன்னிலையில் புதிதாய் எழுதப்பட்ட குறிப்புரை என்று ஒன்று இருக்கின்றது. இந்த உரையை பின்பற்றிதான் பெரும்பாலான திருமந்திர உரைகள் வெளிவந்துள்ளன. திரு விஸ்வநாத பிள்ளை பதிப்புரையில் திருமந்திர முழுமைக்கும் பழையதொரு பேருரை உள்ளதென்று எழுதியிருக்கின்றார். திருமந்திரம் பெரும்பாலும் மந்திரங்களாகவும் யோகம் பற்றிய பொருட்களாகவும் அனுபவ யோக சமாதி பற்றிய பொருட்களாகவும் இருப்பதனால் யோக அனுபவமும் ஞானசாஸ்திர விசாரணையும் இலக்கண இலக்கிய ஞானமும் சிவாகம ஒழுக்கமும் ஒருங்கே நிரம்பிய தேசிகர்களின் துணை கொண்டு உபதேச வாயிலாக பக்குவமுடையவர்களால் அறியத்தக்கது ஆகும். இவ்வளவு அரிய பெரிய திருமந்திரத்தின் உண்மைகளை இத்திருமந்திர நூலினை பயில்பவர்கள் மிகச் சிலரேயாக காணப்படுதல் மிகவும் வருந்தத்தக்கது என்று சிவகவிமணி ஐயா அவர்கள் உரை அருளுகின்றார்கள். திருமந்திரம் தமிழ் மொழி நலமும் பெரிதும் உடையது. திருமூலதேவநாயனாரது தமிழ் பண்புக்கு ஒரு தனிப்பெருமையும் அழகும் உறுதியும் உண்டு. எனவே திருமந்திரம் இலக்கிய வகையாலும் போற்றி காக்கப்பட வேண்டியது ஆகும். பொருள் விளக்கம் காட்டும் உவமைகள் மிக உறுதியும் நயப்பாடும் உடையன. செய்யுள் நடையில் இரக்கம் முதலிய பல சுவைகளையும் ஆங்காங்கே காண்கின்றோம். திருமூலதேவநாயனார் ஒரு ஆண்டுக்கு ஒரு மந்திரமாக 3000 ஆண்டுகளில் இத்திருமந்திர மாலையினை சொன்னார் என்றாலும் அதனை சிவாகம பொருள்களின் சாரமாய் விளங்கும் முப்பொருள் உண்மையினையும் ஞான முதலாம் 4 நெறிகளையும் அவற்றுக்கு உரிய சாதனங்களையும் தொடர்புபட வகுத்து கூறுவதாக கடவுள் வாழ்த்து, பாயிரம், நூல் வந்தவழி முதலியவை பொருந்தியதாக தொடர்புடைய ஒரு மாலையாக வருவதாக ஒன்று அவன்தான் என்று தொடங்கி வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே என்ற மங்கள வாழ்த்துடன் முடிவதாகவும் உலகத்து உயிர்கள் பிறவி விஷம் தீர்ந்து உய்ந்து வீடு பெறும் உறுதிப்பொருள் பயப்பதனை உள்ளுரையாக கொண்டதாய் வரும் ஒரு தனி தமிழ் முதல் நூலாய் திருமூலதேவநாயனார் வகுத்து இயற்றி அருளினார் என்று கூறலாம். இயற்றமிழ் வல்லார்கள் என்ற பாகுபாட்டிலே திருமூலதேவநாயனாரை ஒருவராக உமாபதி சிவாச்சாரியார் வகுத்து அருளுகின்றார் என்றெல்லாம் சிவகவிமணி ஐயா அவர்கள் திருமந்திரத்திற்கு இவ்வாறான விளக்கங்களையெல்லாம் கொடுத்தருளி திருமூலதேவநாயனாரது திருவடிகளில் செய்யும் சிறிய தமிழ்த் தொண்டாக சிறியேன் இந்த முன்னுரையினை எழுதினேன், பிழையுள்ளன பொறுத்திடுதல் பெரியோர் கடனாகும் என்று அமைத்து சிவகவிமணி ஐயா அவர்கள் இந்த திருமந்திரத்திற்கு உரிய இந்த விளக்கத்தினை அமைக்கின்றார்கள். இவ்வாறு திருமந்திர மாலை திருமந்திரம் என்ற ஞான நூலை நமக்கு அருளிய திருமூலதேவநாயனார், திருவாவடுதுறையிலே அமர்ந்து நமக்கு அருளிய திருமூலதேவநாயனார் சென்னி மதி அணிந்தவராகிய சிவபெருமானின் திருவருளினால் சிவபெருமானின் திருக்கயிலையினை மறுபடியும் அடைந்து என்றும் பிரியாதபடி சிவனது ஸ்ரீபாத நிழலிலே சேர்ந்தார். தாம் முன்பு திருக்கயிலையில் இருந்தார். பின்பு பொதிகமலையில் அகஸ்திய முனிவரை காண வேண்டும் என்று வருகின்ற வழியிலே இடையிலே இங்கே திருவாவடுதுறையில் தங்க நேரிட்டாலும் திருவருள் கைவந்த வழியே இருந்தார்.
மனமகிழ்ந்து இருந்தார். அதனால் தமிழ் 3000 திருமந்திரத்தினை அருளினார். அவ்வாறு அருளி, முன்பு எப்படி திருக்கயிலையில் சிவபெருமானின் திருவடியை பிரியாத நிலையில் இருந்தாரோ அதே போன்று மறுபடியும் திருக்கயிலை அடைந்து சாயுஜ்யத்தினுள் கலந்து இருக்கின்றார். 28வது திருப்பாடல் நிறைவு திருப்பாடல். நலம் சிறந்த ஞானயோக கிரியாச்சரியையெல்லாம் மலர்ந்த மொழி திருமூல தேவர் மலர்கழல் வணங்கி அலர்ந்த புகழ் திருவாரூர் அமணர் கலகம் கண்ட தலங்குலவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவாம் என்று 28வது நிறைவு பாடல் அமைகின்றது. தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். நன்மை தருவதில் சிறந்து விளங்கும் ஞானம், யோகம், கிரியை, சரியை என்ற 4 நெறிகளும் விரிந்த மொழியினை உடைய திருமூல தேவநாயனாரின் மலர் போன்ற திருக்கழல்களை வணங்கி அதனால் பெற்ற திருவருளின் துணை கொண்டு இனி திருவாரூரில் சமணர்களது கீழாயின செயல்களை கலங்கும்படி செய்த பெருமை பொருந்திய வலிமை பொருந்திய தண்டி அடிகள் நாயனாரது அடிமை திறத்தினை எடுத்துச் சொல்ல புகுகின்றோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி திருமூல தேவநாயனாரின் திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி தண்டியடிகள் நாயனாரது திருப்புராணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார். நாமும் வாழ்க திருமூலர் மாமலர் பாதங்கள் வாழ்க திருமந்திரம் என்று வாழ்த்தி திருமூல தேவநாயனாரின் திருவரலாற்றை நிறைவு செய்து தண்டியடிகள் நாயனார் திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம். எம்பிரான் திருமூல தேவநாயனார் பொற்றாள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் திருவடிகள் போற்றி போற்றி. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.